எல்லாம் முருகனருளே. முருகா சரணம். 10/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதிங்க, திங்கட்கிழமை, மேல் நோக்கு நாளுங்க, சுப முகூர்த்த தினங்க. இன்னைக்கு சூரிய உதயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:26க்கு ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 2:50 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரமாக மாறிக்குது. திதியை பொறுத்த வரைக்கும் காலை 10:43 வரைக்கும் ஏகாதசி, அதுக்கப்புறம் துவாதசியாக மாறுதுங்க. சோளத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை, அதனால் தயிர் அப்படிங்கிறது பரிகாரமாக வச்சுக்கலாங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு ஃபுல் டே சித்த யோகம், அருமையான யோகம். அதனால தான் இன்னைக்கு சுப முகூர்த்த தினங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:30 to 7:30ங்க, மறுபடியும் மாலையில் 4:30 to 5:30ங்க. அதே சமயத்தில் கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா காலையில் 9 to 10 மணி வரைக்கும் இருக்குதுங்க. இரவு 7:30லேருந்து 8:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குதுங்க. அதே சமயம் ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30க்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30க்கு ஆரம்பிக்குதுங்க, 12 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30க்கு ஆரம்பிக்குதுங்க, 1:30க்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாலை 2:50 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம், அதுக்கப்புறம் மூலம் நட்சத்திரத்துக்கு மாறுதுங்க. சரி வாங்க, இன்னைக்கு ஹோரை நேரங்கள் எப்படின்னு பார்த்தா, சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6 to 7ங்க, மறுபடியும் மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4 to 5, மறுபடியும் மத்தியானம் 11 to 12, மறுபடியும் சாயந்தரம் 6 to 7ங்க. புதன்கோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 to 6ங்க, மத்தியானம் 12 to 1ங்க, மறுபடியும் இரவு 7 to 8ங்க. நம்ம குருஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட், லேட் நைட் 1லிருந்து 2, காலை 8 to 9, மறுபடியும் மத்தியானம் 3 to 4, இரவு 10 to 11ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படின்னு எடுத்து பார்த்தா, ரிஷபத்தில் குருங்க, மிதுனத்தில் செவ்வாய்ங்க, கடகத்தில் சந்திரன் மாந்தி ரெண்டுமே இருக்காங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி 2 கிரகங்கள் இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு புதன் சுக்கிரன் வக்ரஸ்டேட்டுங்க. இதுதான் 10/12/2025 மாசி 26 திங்கட்கிழமைக்கு உண்டான பொதுவான கோச்சார அமைப்பு. இதை பேஸ் பண்ணி முருகா உங்கள் ராசி பலன் எப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பார்க்கலாங்க. மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா எப்படி பார்த்து எடுத்து பார்த்தாலும் தேவையற்ற வெட்டி செலவுன்னு சொல்லக்கூடிய விரைய செலவு, அனாவசிய செலவுகளை இன்றைக்கி குறைக்கிறதுக்கு பாருங்கள். செலவுகள் அதிகமாக தரக்கூடிய காலகட்டம் மேசராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். வருஷம் ஃபுல்லாக சம்பாரித்து இன்றைக்கி எல்லா அம்னிகையில் கொடுத்த காசெல்லாம் திருப்பி வாங்கி நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் இருக்குங்காட்டி அனாவசிய செலவுகளை தயவு செய்து குறைக்கிறதுக்கு பாருங்கள். திடீர் பயணங்கள், வெளியூர் பயணம், இல்லை உங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் இருக்குதுங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் சின்ன வாக்குவாதங்கள், குடும்பம்னா வழக்கம் போல தான், ஐயனா அம்னி தான், வேற சின்ன வாக்குவாதங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் இருக்குது. தொட்டதுக்கெல்லாம் சில்லுன்னு உழுகாதீங்க. அவங்கள அம்னியை விட்டதையும் சொல்கிறேன், ஐயனெல்லாம் இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் காப்பி டீ தண்ணியெல்லாம் போட்டு கொடுங்க. சண்டே வந்து நானும் ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னு சத்தமெல்லாம் போடாதீங்க, ரைட்டுங்களா? எத்தனையோ ப்ரோக்ராம் டிவியில் இருக்குது, ஜாலியாக 2 பேரும் அந்யோன்யமாக கலந்து பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதே சமயத்தில் சின்ன இஷ்யூக்கெல்லாம் பிரச்சனையை பெருசு பண்ணி நீங்கள் போன வாரம் என்ன பண்ணீங்க தெரியுமா அப்படின்னு ஞாபகத்து பாருங்கள். ஞாபகத்து கேட்டு நம்ம ஐயனை போட்டு பார்த்துங்க. ஐயன் மறந்துருப்பார். ஐயனுக்கு டெய்லி நடக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனை. வியாபாரம், தொழில், வேலையை பொறுத்த வரைக்கும் டெய்லி போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அம்மனிக்கு அது வாங்கி தரணும், புள்ள ஊட்டிக்கு இது வாங்கி தரணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், மாமனார் மாமியை பார்க்கணும், இப்படி பல பிரச்சனையும் ஓடிட்டு இருப்பார். நீங்கள் வீட்லேயே வந்துக்கிட்டு போய் ஐயா போய் வாட்டப்படாது, ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சில வீட்டில் அப்படி நடக்குது, அதுக்காக சொல்கிறேங்க. ஸோ மொத்தத்தில் ஐயனும் அம்மனியும் அந்யோன்யம் பெருகுச்சுன்னா இந்த நாளில் சின்ன பிரச்சனைகள் வள்ளினா சந்தோஷமாக கொண்டு போகலாம். ஆரம்பமே கொஞ்சம் சண்டை வந்துன்னா என்ன பண்ணுறதுங்க, ஏன் முருகா? அதனால் சொல்கிறேங்க. வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கனிவாக பேசுங்க. வீட்டில் அம்மனோட சண்டை போட்டு நாங்கள் போய் கசாமசான்னு பேசப்படாது. ஸோ மொத்தத்தில் அமைதியாக நிதானம் தவறாமல் இருந்துக்கணுங்க. அதே சமயத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப தேவைப்படக்கூடிய ராசியில் மேசராசி இன்றைக்கி அதிகமாகவே வருதுங்க. ஸோ யூ பி ஃப்ளெக்சிபிள் அப்படி ஒரு கான்செப்டில் கொண்டு போயிருக்குன்றனால என்னதான் சொன்னாலும் முருகா நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை மிச்சமே பண்ண முடியல அப்படின்னு புலம்புலும் கேட்கு. மத்தியானம் 11 மணிக்கு மேலே கஷ்டப்பட்டாவது சிக்கனமாக கடைபிடிக்க ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் எதிலையும் நிதானம் வேணும். வண்டி வாகனத்தில் போகிறப்போ சரி, பேச்சிலையும் சரி, ஒரு செயலை செய்கிறோம் அப்படிங்கிற முடியும் எக்காரத்து கூட எமோஷனல் ஆகி கொஞ்சம் வாய் தகராறு கை தகராறாக ஆயிரப்போகுது. அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம், கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இந்த காலத்தை தள்ளுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா, அதுவும் குடும்பத்தில் யாருக்கிட்டையும் சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட பிரச்சனைகளை பெருசாக்காமல் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அங்கே குதூகலத்துக்கு பஞ்சம் இருக்காது. எப்படி பார்த்தாலும் உங்கள் முடிவுகளும் ஒரு சாதகமான முடிவாக தான் இருக்கும், பொறுமையோடு இருந்து செயல்பட்டால். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள், பல நெருக்கடிகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சமாக காலையிலிருந்து குறைஞ்சு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளினே சொல்ல முடியுதுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் அவசரத்தரமாக ஒரு முடிவெடுக்கக்கூடாது, நிதானம் தவறாமல் ஒரு செயலை செய்யக்கூடாது.
சிந்தித்து செயல்படணுங்க பரணி நட்சத்திரக்காரங்களே. கிருத்தியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து ஏமாந்து போன உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி இன்னைக்கு கிடைக்கும். இதை செஞ்சிருந்தால் ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு பல எண்ணங்கள் வந்து போகும். ஆனால் அந்த ஒரு எண்ணங்களுக்கு உண்டான சின்ன மாற்றங்கள் ஒன்று உங்களுக்கு தோணப்போது, அந்த மாற்றங்கள் வழி சென்றீங்கன்னா நல்ல வழி கிடைக்க போதுங்க. மேசராசி நேர்களே, போயிட்டு விட்டுங்களா. நல்லது பழிக்கட்டும். அம்மனியோட சண்டை போடாதீங்க, அம்மனி ஐயன் கூட சண்டை போடாதீங்க. போயிட்டு வரங்க. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, முருகா நல்லா இருக்கும், அருமையாக இருக்குது. குடும்பத்துடன் ஒரு இன்ப சுற்றுலா, ஒரு இன்பமான நிகழ்வு, சுப நிகழ்வு, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறது, ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இது போல் ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. ஹாப்பியாக போயிட்டு வாங்க. ஹாப்பியாக எல்லாருமே இருக்கலாங்க. சந்தோஷமாக இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க, சொந்த உற்ற உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் வந்து வீட்டையே கலகலப்பாக்கிடுவாங்க. உங்கள் வீடே இன்னைக்கு அமோகமாக, ஏங்க மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்தவங்க ஊருக்கு அப்படியே வந்து போயிட்டு போகலான்னு வந்தாங்க, இது பார்த்துருக்கீங்களா, இதை நம்ம அம்மினிங்க, அப்புறம் நம்ம 2 பிள்ளைங்க இதான காலேஜ் படிக்குதுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு அடாடா வாங்க 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 அப்படின்னு நீங்களே விருந்தினர் உபசரிப்பில் நீங்களே அசத்துவீங்க. நீங்கள் அசத்தத்தை பார்த்து அவங்கள அசந்து போவாங்க. அப்பேற்பட்ட ஒரு உண்மையான பாசம் நேசம் எல்லாம் இருக்குது. அது அம்மனி வகையில் சொந்தக்காரங்க வந்துட்டா அம்மனிக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அதே சமயம் ரிவர்ஸில் வந்தால் அது ரிவர்ஸாக தான் இருக்குது. மொத்தத்தில் சந்தோஷம். தெரிஞ்ச தெரியாத விருந்தினர்கள் புதுசாக வந்து அறிமுகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்கள் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை. எப்படி தான் சந்தோஷம் முக்கியம் இல்லை, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனை வாங்கணும், ஒரு சைட் பார்க்க போகிறீங்க, அல்லது புதிய வண்டி வாங்குறத பற்றி கார் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுவும் பெரியவங்க முன்னையில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க ஒன்றும் பெரிய தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ வாங்கப்பா கொஞ்சம் நிதானமாக பார்த்து சூதானமாக வாங்கிக்க அப்படின்னு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. அப்படியாப்பா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைக்குட்டி அம்மனி ஐயா எல்லாம் சேர்ந்து ஒரு வண்டியை புதிய முயற்சி, ஒரு வீடு வாங்கலாம், மனம் வாங்கலாம், இல்லை வீடை ஆல்ட்ரு பண்ணலாம். இப்படி எதை எடுத்தாலும் இன்று வெற்றி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக ரிஷபராசி நேர்களுக்கு இருக்குதுங்க. சில அனுபவமிக்க சில நுணுக்கமான விஷயங்களை கூட இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாள், வெற்றி பெறக்கூடிய அட்டகாசமான நாள் யாருக்கு இருக்குது? ரிஷபராசி நேர்களுக்கு. இப்படி தான் சொல்கிறீங்க சார், நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், தோல்விக்கு மேலே தோல்வி தான் அப்படின்னு சில பேருக்கு அந்த புலம்புல இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் அந்த செய்யக்கூடிய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி பலிதம் கிடைக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்க. சில பேருக்கு மட்டும் அது ஒரு கால சூழ்நிலை கொஞ்சம் இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருப்தியாக இருக்கும். கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்குறது எல்லாமே ஓரளவுக்கு கடன் வசூலாகக்கூடிய தன்மையும் இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக தான் நல்லாவே இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய வேலை போல் இன்னைக்கெல்லாம் பெருசாக இல்லைங்க. நார்மல் லைஃப் இப்படியே கொண்டு போயிட்டு இருக்கலாம். சுபகாரியங்கள் தொடர்பான பல முயற்சிகள் எடுப்பீங்க. அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய, நன்மை கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக இருக்குதுங்க ரிஷபராசி நேயர்களே. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டெப் மேலே போயிருப்பீங்க. அப் டவுன்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அப்வர்ட், டவுன்வர்ட்ஸ் கிடையாது, அப்வர்ட்ஸ் தான். அதை முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சொல்லலாம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பல காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அனுகூலமான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. முயற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட்ஸ் நீங்கள் இருந்தங்காட்டி தான் லைஃப்பில் முன்னேற்றம் என்ற பாதைக்கு போக முடியுது. முன்னேற்றம் என்ற பாதைக்கு போகணும்னா உங்கள் முயற்சிகளை கைவிடக்கூடாதுங்க மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களே. நற்பை அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். மிதுனராசி அன்பர்களே, காலையில் நம்ம தொழிலுக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம் அல்லது வேலைக்கு போகிறோம், போனோமா வந்தோமா, அம்மனி ஃபோன் பண்ணால் ஐயம் ஃபோன் பண்ணுறாங்க, அல்லது குடும்பத்தில் அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பிள்ளை விட்டு ஃபோன் பண்ணால் பேசாமல் வரணும். அதை விட்டு போட்டு தேவையில்லாத பிறருக்கு வாக்கு கொடுக்குறது. மாப்பிள்ளை நான் பார்த்துக்குறேன், மாப்பிள்ளை உங்களை சுற்றி ஜாலராக கூட்டங்களும் இருக்கும், வந்து மாப்பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு ஒரு 10,000 பணம் தேவை, நீ சொன்னால் தான் கொடுக்குறதுன்னு ஃபைனான்ஸ்காரன் சொல்கிறேன், வந்து வாங்கி தரையா அப்படின்னா விடு போலவா, வேலை என்ன வேலைவா அப்படின்னு அவனுக்கு போகப்படாது. அப்படி உங்களை மீறிய பல பேர் வந்து உங்களோட உதவி கேட்டு வருவாங்க, நண்பர் முறை ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்கள முகம் தெரியாத ஆட்களாக இருந்தால் கூட, முகம் தெரிஞ்ச ஆட்களாக இருந்தால் கூட யாருக்கும் உதவிங்கிறது உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டம் எனக்கு இல்லைங்க. உதவி செய்யணும்னா கையில் காசு இருக்கா, 100 ரூபா தான் கொடுங்க, தப்பு இல்லை. கடன் வாங்கி ஒருத்தர் உதவி செஞ்சிங்கன்னா அப்புறம் சிக்கல் ஏகப்பட்டது வந்துடுங்க. பிறருக்கு அந்த போகிற வாக்கு கொடுக்குறீங்களே தவிர்த்துங்க. ஜாமீன் போடுறது, கேரண்டி கொடுக்குறது, நான் பார்த்துக்கலாம் உங்கள் லைஃப் அப்படின்னு தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் மூக்கன் உழைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? உஷாராக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் அம்மனியோட தேவையில்லாமல் சண்டைகள் இதனால் வரும். ஏங்க நம்ம சொந்தக்காரர் இருக்கார்ல, ஒரு 10 ரூபா கேட்டால் வாங்கி கொடுத்து அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சிக்கல் தானே. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே பரஸ்பரம் உங்களுக்கு எதுக்குங்க, நம்மளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு ஜாமீன் வேண்டி கிடக்குது அப்படின்னு அம்மனி சத்தம் போட, அம்மனி அந்த ஐயன் சத்தம் போட ஒரே சண்டையாக போயிடும். ஸோ மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லைங்க, கணவன் மனைவி 2 பேரும். ஸோ அனுசரித்து முடிவு எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் யாரையும் தூக்கி எறிஞ்சும் பேசாதீங்க. ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குதுமா, என்னால் பண்ண முடியலைங்க சார், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, எனக்கு கையில் காசு வரப்போ கண்டிப்பாக கொடுக்குறேன், மற்றவங்கள்ட்ட வாங்கி தர அளவுக்கு என் நிலைமை இல்லைங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. யாரையும் அது தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க, ரொம்ப கேவலமாக பார்க்காதீங்க. ஏன்னா அந்த நிலைமையில் இருந்தால் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, பார்க்க மாட்டேங்க. சில பேருக்கு அப்படி எண்ணங்கள் தோணும்.
அதனால் தான் தோன்றித்தனமாக வாய்க்கு வந்ததை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசும். கசகசன்னு பேசக்கூடாதுன்னு வச்சுக்கல. முதல்ல மிதுன ராசி நேயர்களுக்கு இதுதான் மைனஸாக சொன்னாலும் கூட பல போட்டிகள், பல சிரமங்கள், பல பொறாமையர்கள் தாண்டி நீங்கள் வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை போல் கொஞ்சம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைங்க, நல்லாவே இருக்குது, தெளிவாகவே இருக்கலாம்னு வச்சுக்கல. அதே சமயத்தில் உங்கள் அப்பா அம்மாவுடைய தேவையறிஞ்சு நீங்கள் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல நாளாக, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தின் கூடிய நாளாக மாறப்போகுதுங்க மிதுனராசி நேயர்களே. மற்றபடி பிள்ளை குட்டிட்டு வெளியூர் பயணத்தில் வெளியூரோ வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி எந்த ஒரு மைனஸ் கிடையாது, நல்லாவே இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தத்தில் மிதுனராசி நேயர்கள் தேவையில்லாத ஒருத்தருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு கமிட்மெண்ட்டை மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த நாள் நல்ல நாள்னே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கடன் கொடுக்குற, கடன் வாங்குற, கடன் கொடுக்குவான்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு காசு பணம் சேருமா அப்படின்னு சொல்லுவது யோசனை இருக்குது. தொழில் வியாபாரத்தை பற்றி முதல்ல சொன்ன மாதிரி தனவரவுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. ஆனால் தனவரவு வந்தால் கூட வேலையாட்களோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிற தன்மை இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே உங்கள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. அது கேரண்டி கொடுக்காம இருந்தீங்கன்னாவே ஓகே மாதிரி தான் தெரியுதுங்க, வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் காணுங்க. பயனற்ற விவாதங்கள், பயனற்ற வெட்டி பேச்செல்லாம் குறைச்சிக்கினா கூட கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் தங்கி இருக்கும், இல்லை வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி கொஞ்சம் ஆகுங்க. ஆதாயம் மொத்தத்தில் நல்ல நாளாக கிடைக்கும். ஆதாயம்னா என்ன, வருமானம் தானே, ஓரளவுக்கு தப்பாக கிடையாது, நல்லா தான் இருக்குதுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல செலவுகளை விட வரவுகள் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் தெரியுது, ஒன்றும் தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் பல ஐடியாக்கள் பல பேர் கொடுப்பாங்க, நீங்கள் தான் அந்த கடன் பிரச்சனையில் மாற்ற ஆளுங்க, கேரண்டி கொடுக்குறதுக்கு மாற்ற ஆளுங்க. கொஞ்சம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்குங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள், வெட்டி விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார் உண்மையான நண்பன், யார் உண்மையான சொந்தக்காரங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை ஒன்று கிடைக்கும். பார்த்து பிஹேவ் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. போய்ட்டு விட்டுங்களா. நற்பவி, நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களே, முருகா அப்பா அம்மா வகையில் எடுத்து பார்த்தா முதல்ல தாயின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சிலருக்கு வண்டி வாங்கணும், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பட் சில பேருக்கு நல்ல வாய்ப்பே இருக்குங்காட்டி புதிய வேலை கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வியாபாரம் பெருகக்கூடிய வாய்ப்பும், தொழில் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பும் நல்ல அமோகமாக இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இருந்தாலும் புதிய பாதை, இது வரைக்கும் இது இப்படி இல்லைங்க, நான் ஒரு புதிய ரூட்டில் போக போகிறேன் அப்படின்னு எடுத்தால் கூட அதுவும் நல்லதாக வெற்றிக்குண்டான வழியை தான் தெரியுது. வெளியூரில் ஒரு வேலை கிடச்சிருக்குப்பா, இதை விட அந்த ஊருக்கு போனால் நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சில பேர் பசங்க பிள்ளைகளாக ட்ரை பண்ணால் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும், ஒன்றும் தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. மற்றபடி எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் நீங்களும் சரி, உங்கள் குடும்பம் சார்ந்த அனைவரும் அவங்கவங்க பொறுப்பு என்னென்ன அப்படின்னு அவங்களே உணர்ந்து உங்களையும் மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க பொறுப்பு அவங்க பண்ணிட்டாவே அந்த நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. அப்பேற்பட்ட நாளாக இந்த கடகராசி நேயர்களுக்கு அணைச்சிருக்குதுங்க, கிடச்சிருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றபடி கடன், சின்ன சின்ன கடன் உங்களுக்கு இருந்தால் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய பணம் ஓரளவுக்கு வருங்க. அந்த பணத்தை திருப்ப கொடுத்து அந்த கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமும் சில பேருக்கு நல்லாவே இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த நிலையில் இருந்தால் கூட, தேக்க நிலையில் பொருட்கள் இருந்தால் கூட மத்தியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை தான், ஒன்றும் பெரிய மைனஸ்ன்னு சொல்கிற கொண்டு இல்லைங்க. போராட்டம் இருக்கத்தான் செய்யும், போராடி வெற்றி பெற்றால் தான் அந்த வெற்றியின் சுவையை நம்ம சுவைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குங்காட்டி போராட்டத்துக்கு கவலைப்படாதீங்க. போராடினாலும் கடகராசினர்கள் வெல்வது நிச்சயம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுங்க. நினச்ச காரியமெல்லாம் நடக்கணும், நினச்ச காரியமெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக போகணும் அப்படின்னா காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க, இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் உங்கள் குறைகள் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்குதுங்க, அந்த குறைகளை நீக்கணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வேலைக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ போங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. பக்கத்து வீட்டில் இருந்து மேல் வீடு வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள், பல உறவினர்கள் மூலிமா உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது, பிரச்சனை கிடையாது. உடன் பிறந்த சகோதரிகளாலையும் ஒரு சப்போர்ட்டர்ஸ் கிடைக்க போகுது. சுபகாரியம் தொடர்பான பல எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால் கூட பல தடைகள் இருக்கத்தான் செய்யுது. தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு அடித்து கடைசியாக சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படின்னா ஒரு 3 மணிக்கு மேலே நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் பல பேருடைய ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தனவரவோட நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு யாரும் இல்லை, அனாதைய சுத்திரனே அப்படின்னு கஷ்டத்தில் இருந்தால் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுவார். கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஒரு கோயிலுக்கு, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் ப்ரேயர் வச்சுட்டு வாங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலும் தொட்டவுடனே இந்த காரியம் வழங்கணும் அப்படின்னு அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணாதீங்க, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களே. நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா, நல்லது பழிக்கட்டும். சிம்மராசினர்களே, உடல்நிலை கவனம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தில் அவசியம். கண்டவங்க கிடைக்கிற உணவை சாப்பிட்டு உடம்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க, அந்தளவுக்கு உடல் பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கங்காட்டி வந்துருங்க. மற்றபடி உங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத பல சுப செய்திகள் வந்து உங்களை குதூகலம் மகிழ்ச்சி அடைய வைக்கும், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அதே சமயம் பயனற்ற
அலைச்சல்கள் கூடிய ஒரு பயணமாகட்டும், பயனற்ற விவாதங்களாகட்டும், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் யூஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த யூஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். தேவையற்ற பேச்சுக்களில் கால விரயம் வெட்டியாக போகிறதோட உங்கள் பேரும் கெட்டு போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி உத்தியோகமாக பார்க்குறவங்கள வெளியூர் பயணம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரம் சம்மந்தமாக கொஞ்சம் வெளியூர் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தொழில் சம்மந்தமாகவும் வெளியில் போய் சந்திக்க வேண்டிய, இப்படி வெளியூர் பயணங்கள் யாராக இருந்தாலும் சரி போயிட்டு வந்தால் அதுக்குண்டான ஆதாயம் இந்த நாளில் தொடங்குங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நீண்ட நாள் பல பிரச்சனைகள் கன்ஃபியூஸ் இருந்தால் கூட அந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லதே கிடைக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய அணுகுமுறையும் உங்கள் நுணுக்கமான பல நுட்பமான விஷயங்களும் இன்றைக்கி தொழில் வியாபாரம் வேலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு செயல்தனம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா குடும்பத்தில் அம்மனி வகையில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி குடும்பத்தினுடைய ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் தெரியுது. வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் தொந்தரவு இல்லையா, அப்பா அம்மா ஓகே, ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும், அவ்வளோதான் வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஒரு புதிய தொழிலுக்கு போகணும், ஒரு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்கும். வண்டி வாங்கல போகிற கொஞ்சம் கவனமாக இருக்கும். செயல்பாடு திட்டங்கள் வெற்றிகரமாக இருந்தால் கூட அதை செயல்படுத்தக்கூடிய முறையில் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. வெற்றிக்குண்டான வழி நல்லா தெரிஞ்சால் கூட ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க. பூரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நீங்களும் உஷாராக பயணங்களை போயிட்டு வாங்க. தப்புன்னு இல்லைங்க, ஆதாயமான பயணம் தாங்க, தப்புன்னு கிடையாது. உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நடக்க போகுது, கவலை வேண்டாம். நற்பவி உங்களுக்கு நல்லது பலிக்கட்டும். கன்னிராசி நேயர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரி, முருகா எதுலேயுமே ஒரு துடுக்குத்தனம், எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பு, எடுத்தோம் நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு கமிட்மெண்ட்டை யாருக்கு கொடுத்துறாதீங்க. முடிச்சுத்தரமாப்பில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 50-50% சொல்லிக்கங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொன்னோம்னா சில பேர்த்தினால அந்த காரியத்தை முடிக்க முடியாத பேர் கெட்டு போயிடும். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம், பட் முடிக்க முடியுமானா ஒரு 50-50% இருக்குதுங்க. இருந்தாலும் பல நெருக்கமான உறவுகள், நெருக்கமான நட்பு மூலம் உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்க போகும். ஒன்றும் தப்பாக சொல்லலை, நான் ஒரு சேஃப்டிக்காக சொல்ல வரேங்க. மற்றபடி தொழில் சார்ந்த பல வியாபாரம் சார்ந்த பல பேர்த்துக்கிட்ட இருந்து உதவிகள் எதிர்பாராத உதவிகள் கூட சில பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி தெரியலிங்க. மற்றபடி எதிர்பார்த்த ஒரு தனவரவு, ஒரு பணவரவு, கடன் கொடுத்தது வசூலாகம் இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு வசூலாகக்கூடிய தன்மையில் இந்த நாள் இருக்குதுங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க முருகா. இருந்தாலும் கன்னிராசி நேயர்களுக்கு எதுலைனா ஒரு சந்தேக புத்தி இருந்துகிட்டே இருக்கும். செய்யலாமா செய்ய வேண்டாமா, நடக்குமா நடக்காது அப்படின்னு பல சந்தேக புத்தி இருக்குங்க. அந்த சந்தேகத்தை தவிர்த்து வச்சுட்டு ஒரு தொழில் வியாபாரம் வேலையில் போங்க, நல்லதே நடக்கும். சந்தேக புத்தி மட்டும் இல்லைன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக தெரியுதுங்க. எதையும் சமாளிக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னா மற்றவங்கள உங்களுக்கு அதிக கன்னிராசி நேயர்களே. இந்த சந்தேக புத்தி இல்லைன்னா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும், பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் வெளியூர் தொடர்பான பல பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய பயணமாக தான் இருக்க போது. மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி மைனஸ் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அம்மனி சைடு அங்கே வீட்டு சைடு எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஹாப்பி அப்படிங்கிற மூவ்மெண்ட் இருக்குது. எக்ஸப்ட் சந்தேக புத்தி மட்டும் இல்லைன்னா அமோகமான நாள், சாந்தம் அடைந்து சமூகத்தில் பல சாதனைகள் புரியக்கூடிய நாள் அப்படின்னு அடித்து சொல்லலாங்க. சந்தேக புத்தி இல்லைன்னா பார்த்துக்கோங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களே, உங்களுக்கு பல ஆதரவான நாள் கடவுள் கொடுத்துருக்கார். சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கரெக்டாக டைம் பார்த்து அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு காரிய வெற்றிக்கு நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாங்க, தப்புன்னு கிடையாதுங்க. அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பல ஹெல்ப், பல வெற்றிக்குண்டான வழிவகுத்தல் எல்லாமே கிடைக்கும். ஸோ பல நண்பர்கள் உறவுகள் மூலிமா நீங்கள் அந்த உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்று வெற்றி அடைய வாழ்த்துகிறோம். சந்தோஷமாக இருங்க. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல ஆதாயம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கும், வண்டி வாங்க போகிற கவனமாக இருக்கும். இப்போ இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் அமோகமாக இருக்குங்க. கன்னிராசினியர்களே போயிட்டு விட்டுங்க, நல்லது பலிக்கட்டும். துலாமராசினியர்களே, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சோம்பேறித்தனம் இருக்காது. என்னதான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஒரே டைமில் 5-6 வேலை இழுத்து போட்டு செய்யாதீங்க. ஒரு டைம் ஒரு வேலை தான் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துங்க. என்னால் தான் மட்டும் முடியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வசமாக போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தாலும் ஓடி உழைச்சிட்டே இருப்பீங்க. ஒரு நிகர லாபம் கிடைக்கும்னா ஓடி திரும்பி பார்த்தா அந்தளவுக்கு லாபம் இல்லையே. ஒத்த வேலை செஞ்சாலும் 100 ரூபா தான் கிடைக்குது, 10 வேலை செஞ்சாலும் 100 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னு ஒரு புலம்பக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி தான் திருப்பி சொல்கிறேன். ஒரு டைமில் ஒரு வேலையை பாருங்கள், செஞ்சிங்கன்னா காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பல மாற்றங்களுக்கு உண்டான பல விஷயங்கள் நடக்க போது உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு.
அந்த உத்தியோகத்தில் ஒரு வேளை ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி 1 by 1 அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாற்றங்களும் கிடைக்கும், நல்ல வெற்றியும் கிடைக்கும். மற்றபடி எந்த கன்ஃபியூஷனும் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதில்லை. மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய மைனஸாக ஒன்றும் தெரியலிங்க. மற்றபடி இந்த உங்களுக்கு டயர்ட்னஸ், என்னடா இதே வேலை திருப்பி செய்கிற அவுட்புட்டே வர மாட்டேங்குது, சோர்வில் இருக்கும், அதை நீங்கிற இன்னைக்கு அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சபார்டினேட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒரு எய்ம் அப்ஜெக்டிவ் நோக்கி ஒரு பயணத்தை சொல்லுவீங்க. அதுவும் அம்மனியோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அமோகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. குடும்பத்துடன் சேர்ந்து குடும்பத்தினுடைய ஆதாயத்துக்காக நீங்கள் செயல்படுவது உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் அவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை ஒரு அந்யோன்யமாக கொண்டு வரக்குண்டான வழிவகையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இழுவரியாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது அம்மனி சைட்லையும் சரி, உங்கள் சைட்லையும் சரி, சொந்தக்காரங்க சைட்லையும் சரி, இழுவரியாக அந்த காரியம் ஒன்று தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு வரவிட செலவு முன்ன பின்ன இருந்தால் கூட சமாளிக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த நாள் இருக்குதுங்க. சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு படைக்கப்பட்டது ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய சாதகமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் ஏமாந்து போனால் கூட இன்னைக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு மாற்றம் தகுந்த ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், பல கன்ஃபியூஷன்ஸ் பல இருந்தால் கூட இன்னைக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு அடித்து சொல்லலாங்க. நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும் முருகா. விருச்சிக ராசினியர்களே, இந்த நாள் இன்னைக்கு நாள் டெவலப் ஆகும் ஐயா, டெவலப் ஆகாதா அப்படின்னு கொஷினாக ஆரம்பிச்சுட்டே இருந்தால் கூட இன்னைக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதகம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பொறுமையாக பேசுங்க, நிதானம் தவறாமல் பேசுங்க. உங்கள் போன காரியம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. விருச்சிக ராசினியர்களே, பணப்புழக்கம் ஓரளவுக்கு திருப்தியான நாளாக தான் பொதுவாகவே தெரியுதுங்க. பெரிய மைனஸ் ஒன்றும் வரக்கானுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி யாரையும் நம்பி ஒரு காரியத்தில் இறங்க வேண்டாம். அது நல்லதோ அல்லது எது மைனஸோ எதாக இருந்தாலும் உங்களை மட்டும் நீங்கள் நம்பி ஒரு காரியத்தை இறங்கினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நார்மலான நாளாக கொண்டு போயிடலாங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சோர்வுலாம் பெருசாக இல்லைங்க, நல்லாவே இருக்குங்க. நேற்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு வாய்ப்புகள் வருது. புதிய வாய்ப்புகளை தேடி நீங்களும் அங்கங்கே ஓடிட்டு இருப்பீங்க. அந்த வாய்ப்புகள்னால ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் வேலைப்பொழுது அதிகமாக இருந்தால் கூட இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சா இப்போதைக்கு அதுக்கு வேண்டாங்க. இருக்கிற வேலையை கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அதை நீங்கள் அனுசரித்து செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. மொத்தத்தில் கொஞ்சம் நிதானம் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு நாளாக தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து தெரியுதுங்க. இன்னும் டீப்பாக நம்ம தொழிலை பொறுத்து எடுத்து பார்த்தா இண்டிவிஜுவலாக ஒரு வியாபாரம் தொழிலை பண்ணுறதை விட ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்ல அமோகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுதுங்க. மற்றபடி வெளி வட்டாரத்தில் உங்கள் சமுதாயத்தில் உங்கள் பேரெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நல்ல செல்வாக்கு, நல்ல அந்தஸ்து மிக்க ஒரு நபராக தான் வெளியில் தெரிய போகிறீங்க. மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணி என் கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் கஷ்டம் உங்களோட இருக்கட்டும். அது உங்களுக்கும் இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமாகவே இருக்கட்டும். அந்த ரகசியத்தை இறைவன்கிட்ட போய் சொல்லுங்கள். அந்த ரகசியத்தை இறைவன் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி கண்டிப்பாக காட்டுவான். எதிர்பாராத அலைச்சல்கள் நீங்கள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஆனால் அலைச்சல் இருந்தாலும் அதில் ஒரு புதிய அனுபவம், இனிமேல் இந்த ரூட்டில் போனால் தப்பாக போயிடும் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு புதிய அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அனுபவத்தினால நீங்கள் அந்த தப்பான வழியை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க மாட்டீங்க பின்னாடி. அதனால் பல சிக்கல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சா சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. முன்ன பின்ன சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்துகிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய நாளை விட இன்றைய ஓரளவுக்கு கொஞ்சம் அப்வர்ட்ஸில் போகக்கூடிய ஒரு முன்னேற்றம் தகுந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று பெருசாக நடக்கலைன்னா கூட ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று, சுப செய்தி ஒன்று உங்கள் காதுக்கு வந்து சேரப்போது. கவலைப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி சந்திராஷ்டம் இருக்குது. பல அனுபவம் புதுசாக கிடைச்சா கூட தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் விவாதங்களை போய் மாட்டிக்காதீங்க. உஷாராக இருந்துக்கோங்க. போயிட்டு விட்டுங்களா. நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, முருகா, இன்னைக்கு எடுத்தோன்னே பார்த்தா சந்தோஷம் தரக்கூடிய அருமையான எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக தெரியுது. பொறுமையாக இருந்தால் இன்னைக்கு நாள் அமோகமாக இருக்குது அப்படின்னு ஓப்பன்லேயே அந்த கோச்சார் அமைப்பு அப்படி கொஞ்சம் வருதுங்க. புதிய முயற்சிகளை இன்றைக்கி கொஞ்சம் தவிர்ப்பது கூட நல்லதுங்க முருகா. ஏன்னா இந்த பழைய முயற்சினா என்ன, பழைய தொழில், பழைய வியாபாரம், பழைய வேலையிலேயே இருக்கணும். புதுசாக ஒன்று தொடங்குறது ஒரு நாள் ஒரு உத்தமமாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. மற்றவர்களுடன் பேசுகிறப்போ, ஒரு செயல்பாட்டில் செய்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு கமிட்மெண்ட்டாக கொடுத்துடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு நாளாக தனுசு ராசினர்களுக்கு இருக்குதுங்க. சிலருக்கு நண்பர்கள் மூலிமா, சொந்தக்காரங்க மூலிமா மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செய்தி ஒன்று கிடைக்க போகுது. அந்தளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் கூட அம்மனி சைடும் சரி, ஐயன் சைடும் சரி, ஒரு பண விஷயத்தில் ஏற்படுற மன வருத்தம் ஒன்று ஒரு சால்வேஷன் நோக்கி போக போகுது. அதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக போகுது. ஸோ அதுக்காக நீங்கள்
அனுசரித்து போய்க்கணும். மனஸ்தாபம் இருந்தால் கூட மனம் விட்டு பேசுனீங்கன்னா இந்த மனஸ்தாபம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாரான நாள் தாங்க. ரொம்ப ஓஹோன்னு இல்லை, ரொம்ப டவுன்வர்ட்ஸ்லையும் கிடையாது. ஓரளவுக்கு சுமாராக ஆவரேஜான நாளாக கொண்டு போயிடலாங்க. மற்றபடி லாபமுக்கு கொஞ்சம் குறைச்சலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்பார்த்த லாபத்தோட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் தானுங்க. நஷ்டம் இல்லாமல் இருக்குதே முருகா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சொல்லியாச்சு. அப்புறம் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. விடாமுயற்சியை கொண்டு ஒரு வேலையை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் பல சோதனைகள் இருக்குங்க. சோதனையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் தான் ஓப்பனாக சொல்ல முடியுதுங்க தனுசு ராசி நேயர்களே. இவ்வளவெல்லாம் மைனஸாக இருக்குதே, என்ன முருகா பண்ணுறதுன்னு பார்த்தா என்ன பண்ணுறது, கொஞ்சம் சூழ்நிலை அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. வண்டி அதில் போகிற கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கடன் சார்ந்த பல பிரச்சனைகள், நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருந்தா அது கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த கடன் நம்ம வாங்கி கொடுத்தோம் கொடுக்க மாட்டேங்கிறானே, ஒரு சாதாரண இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறானே, பல கட்ட போராட்டம் இன்றைக்கி இருக்குது தான் செய்து மத்தியானத்துக்கு மேலே. அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு லாபகமாக அவங்கள்ட்ட பேசி அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு உண்டான கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை ஓரளவுக்கு தெரியக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. விவேகம் ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய, அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் உங்களுக்கு அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுதுங்க. மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப உடல் நடையை பொறுத்து சோர்வு அதிகமாக இருக்கும், சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் தான் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா அங்கங்கே வெட்டி அலைச்சல், கொடுத்த கடன் வரமாட்டேங்குது, மன அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள், உடம்பு தொந்தரவு இல்லை, கடன் வாங்கி கொடுத்தா அவங்க மூலியம் ஒரு ப்ரெஷரைஸ்டு சொன்னாங்கல்ல, அந்த ப்ரெஷரைஸ்டு சூழ்நிலை உங்களுக்கு தான் வரப்போது. கொஞ்சம் உஷாராக நடந்துக்கங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் எப்பவுமே உஷாரான ஆள். இந்த 3 நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணுறப்ப விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான நாள் யாருக்குன்னா உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி நல்லது பழகிட்டும், சூதானமாக இருந்துக்கோங்க. மகர ராசி நேயர்களே, முருகா என்ன சார் நானும் பல ட்ரை பண்ணுறேன் பெருசாக ஆசையெல்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது. சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேற்ற முடியல. எப்படி சார் மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இந்த புலம்பல் வெளி உலகில் கேட்குற அளவுக்கு மனசில் புலம்பல் இருந்தால் கூட மனதில் எண்ணிய சில காரியங்கள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. சில அனுபவம் மிக்க நுட்பமான விஷயங்களை கூட இன்றைக்கி அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்குவீங்க. ஓ இப்படி போனால் வெற்றி கிடைக்குமோ, நாம் ஊரை சுற்றி போயிட்டுருக்குறோம், நேர்வழி இப்படி இருக்குது, ஷார்ட்கட் இல்லை நேர்வழியிலேயே ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சி ஒன்று உங்களுக்கு காரிய பலிதத்தை உண்டாகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. சுயமாக இதை செய்யணும், என்னோட முயற்சி வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சுயமாக சிந்திச்சு சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த முயற்சியில் சுப முயற்சியாக எடுத்து அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக மாறப்போகுதுங்க. கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் நீங்கள் உழைப்புக்கேற்ற பலன், அதுவும் நேர்வழியில் ஷார்ட்கட்டில் போகாமல் நேர்வழியில் போனீங்கன்னா அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கவலைப்படாதீங்க. தேவையில்லாத பொருட்கள் கசகசன்னு வாங்கி இருக்கிற பணத்தை தேவையில்லாத பொருட்களை வாங்கி செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க. தாராள பிரபு தான் நீங்கள், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கை பயணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பலவருடைய ஒத்துழைப்பு, அது குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு அமோகமாக கிடைக்கும். அதனால் வாழ்க்கைங்கிற ஒரு பயணம் இனிதாகவே நடைபெறும். எந்த கவலையும் இல்லைங்க. பிள்ளை குட்டினால எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. தொழிலில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இன்பம் நிறைந்த அமோகமான நாள் அப்படின்னு சொன்னால் கூட உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்த்தா பல காரியங்களுக்காக பல கஷ்டங்களை அனுபவிச்சா கூட ஓரளவுக்கு காரிய அனுகூலம் நடக்கக்கூடிய காலகட்டம் சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியுதுங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளே சப்போர்ட் இல்லைப்பா, எல்லாம் வெட்டியப்பா அப்படின்னு சொன்னால் கூட பட் அனுகூலமான நாளாக உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே தெரிகிறப்ப சந்தோஷப்படுவீங்க. மகிழ்ச்சிக்கு சாயந்தரம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் தேடி போகிற ஒன்றுமே நடக்கலாம் கூட இன்னும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரிய போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு நல்லது பலிக்கட்டும். போய்ட்டுங்களா? கும்பராசினியர்களே, சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு தேனி போல, ஒரு எறும்பு போல யார் சொல்லலாம்னா உங்களை தான் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு சுறுசுறுப்பு மிக்க, ஒரு தன்னம்பிக்கை மிக்க நாளாக கும்பராசிரியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. எல்லாம் அந்த இறைவன் அருளுங்க. தனவரவுகள் பணவரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு அரசு சார்ந்த தனியார் துறை சார்ந்த ஏதாவது ஒரு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த காரிய அனுகூலம் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான இருக்குதுங்க. சுபகாரியத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்தால் கூட சில சுபகாரியங்கள் கண்கூட நடக்கக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பட் சில விஷயங்கள் எதிர்பார்த்த முடிவுகளோட எதிர்பாராத முடிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எப்படி முடிஞ்சது அப்படின்னு சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியுதுங்க. மனசில் இருந்து வந்த பல குழப்பங்கள், பல
விஷயங்கள் உங்களுக்கு தோணி அடாடா இதெல்லாம் கூட செஞ்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு போகுங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் அப்படிங்கிறது டபுள் ரேட்டாக போகுது. கவலைப்பட வேண்டியதில்லை. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு பல டைம் சொன்னால் கூட இந்த உண்மையாலுமே உங்களுக்கு ஆத்தான். சாதகமான சூழ்நிலைக்கேற்ற நடந்துக்கோங்க. சாதகமான நாள் தான். தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்னா அது அவிட்டத்துக்கு கண்டிப்பாக இருக்க போது. சதய ரசத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கல அப்படின்னு வருத்தம் இருந்தால் கூட எதிர்பாராத முடிவுகள் கிடைக்குன்னு சொன்னால அது உங்களுக்கு தான் அது அமைய போகுதுங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத நாளாக அமைய போதும். ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தன்னம்பிக்கையை கைவிடாமல் இருங்க. நற்பவி உங்களுக்கு நல்லது பலிக்கட்டும். மீனராசி அன்பர்களே, முருகா உங்கள் திறமைக்கு ஒரு அளவே இல்லை, ஒரு அளவுகோல் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, உங்கள் திறமைக்கு அளவுகோல் இல்லை. என்ன திறமைனா செயல்பாட்டுத்தன்மை, அதுலேயும் கற்பனை கலந்த ஒரு செயல்பாட்டுத்தன்மைன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதில் சில விஷயங்களை கொஞ்சம் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஒரு தொழில்னா 10 ஐடியா வரும், அதில் ஒரு ஐடியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதை தான் சொல்ல, கட் அண்ட் பேஸ்ட்டு 9 பண்ணிவிட்டு ஒரு ஐடியாவை எடுத்துட்டிங்கன்னா அமோகமாக இருக்குது. ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு 10 ஐடியா இருந்தால் எந்த ஐடியாவை எடுக்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறோம், அந்த ஒரு ஐடியாவை எடுக்கணும்னா தகுந்த ஆலோசனையின் பேரில் அந்த திட்டத்தை நீங்கள் வலுவழுத்திட்டீங்கன்னா அமோகமாக நல்லது நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எவன் பேச்சும் கேட்க மாட்டேன். 10 திட்டம் வகுக்கிற எனக்கு ஒரு திட்டம் செலக்ட் பண்ண தெரியாதா அப்படின்னு நான் உங்களுக்கு நீங்களே கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், உங்களுக்கு பெரிய நுட்பமான அறிவு இருக்கலாம், ஆனால் அந்த ஐடியா நடக்குமா நடக்காதா, சமுதாயத்தில், தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் நடக்குமா நடக்காதான்னு அது சார்ந்த தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, வேலை சார்ந்த ஒரு சீனியர் மெம்பர்கிட்ட ஐடியா கேளுங்க, அதுபடி நடந்துக்கோங்க. ரைட்டா? அதுதான் கொஞ்சம் பெட்டராக தெரியுதுங்க. மற்றபடி அம்மனி ஐயங்களோட சைடு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் போது கவலைப்படாதீங்க. நண்பர்களின் உறவினர்கள் வருகை வந்து கூட உங்களுக்கு நல்ல முயற்சியை தரப்போகுது, தப்பு ஒன்று வரப்போகிறது இல்லைங்க. மற்றபடி கொஞ்ச நாள் இருந்த கஷ்டமெல்லாம் நீங்கி இன்றைக்கி மேன்மை தரக்கூடிய ஒரு அமோகமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. விதவிதமான சிந்தனைகள் தோணுனா கூட எல்லா சிந்தனையும் பலிதமாகமான நடக்காது. சில சிந்தனைகள் மேம்பாட்டுத்தன்மையை நோக்கி உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இருக்குதுங்க. மனசில் இருந்து வந்த பல கவலைகள், கஷ்டங்கள் நீங்கி தெளிவு வந்து கண்டிப்பாக பிறக்க போகுது. கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தால் தாங்கி ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் மீனராசினியர்கள் அமோகமாக இருக்குதுங்க. ரொம்ப மொத்தத்தில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருங்க, நிதானம் தவறாமல் நடந்துக்கும். ஏழை வாழ்க்கையில் கொஞ்சம் உதவி பண்ணுவோம். இப்படி கொஞ்சம் இருக்கிற காசை வச்சு உதவி பண்ணிங்கன்னா அந்த நாள் அமோகமாக நடக்க போது. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல பேருடைய நட்பு திடீர்னு ஏற்பட போகுது. அதில் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நட்பும் பல பேருக்கு அமைய போதுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உஷாராக இருந்தால் கூட அந்த கற்பனை கலந்த சிந்தனை சொன்னால் அது உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. 10 ஐடியா வந்தால் எல்லா ஐடியா எனக்கு தெரியாத ஐடியாவை அப்படின்னு உத்தரட்டாதி உத்தரவாதமாக இல்லாமல் இந்த ஐடியா இன்னொருத்தர் கேட்பா அப்படின்னு இன்னொருத்தர் பணிஞ்சு போய் கேளுங்க, நல்லதே நடக்கும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் பல கன்ஃபியூஷன்ஸ், இது அவங்களுக்கு 10 திட்டம் வந்தால் கூட எதைங்க பண்ணுறது, குழப்பங்கள் வந்தால் நீங்கள் நேராக அந்த 10 திட்டத்தை நீங்கள் தகுந்த ஆலோசனை பேரில் பண்ணுங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். போயிட்டு விட்டுங்களா? நற்பவி நல்லது பழிக்கட்டும். முருகா சரணம். உள்ளது உள்ளபடி 12 ராசிக்கு யதார்த்தமாகவே சொல்லியாச்சு. எப்படி சில பேருக்கு பலிதமாகலாம், சில பேருக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம். எது இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கலைஞ்சு போய் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லோருக்கும் நடக்கணும் அப்படின்னு அந்த செடிமலை முருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் அருள் புரியட்டும். போயிட்டு வரங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.